அமர்ந்திருப்போம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு இறைமக்களே, இயேசுவினுடைய பயணம் துன்பதுயரமான ஒரு பயணம். இயேசுவினுடைய பயணம் பாடுகள் நிறைந்த பயணம். பாடுகள் என்று வருகின்ற பொழுதே துன்பம் நம்மை தொற்றிக்கொள்கிறது. இந்த துன்பத்தினுடைய நிறைவுதான் இறப்பு. அந்த இறப்பிலிருந்து தன்னை மனுக்குலத்தை பிறப்பிக்க செய்ய ஒரு அழைப்பை மனுக்குலம் பெற பயணித்த பயணமே எருசலேம் நோக்கிய இன்றைய நாள் பயணம். நம்முடைய ஆண்டவர், நம்முடைய வணக்கத்துக்குரிய தலைவர், இந்த உலகிலே வரக்கூடிய நம்மவர் யாவரையும் தன்னுடைய வார்த்தையால் மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்க்கையாலும் வாழ்க்கை பாதையாலும் அவரை பின்தொடர, அவர் வழி நடக்க நம்மை அன்போடு அழைக்கின்றவர், நம்மோடு வாழ்பவர். அந்த வகையிலே ஆண்டவருடைய அன்பை ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது, புதுமைகள் செய்கின்ற பொழுதும் பெருமைகள் சேர்கின்ற பொழுதும் தன்னுடைய புகழ் வெளி உலகம் அறிகின்ற பொழுதும் எனது நேரம் வரவில்லை என்று தயக்கம் காட்டியவர் பாடுகளை ஏற்றுக்கொள்ள, துன்பங்களை தாங்க, தன்னுடைய இந்த பாடுகளுடைய பயணத்தால் பாடுகள் அற்ற ஒரு சமூகத்தை மனுக்குலத்தை உருவாக்க எனது நேரம் வந்துவிட்டது என்று அறிவிக்கின்றார். அதிசயங்கள் செய்கின்ற பொழுது தாய்க்கு சொன்ன வார்த்தை என்ன? அம்மா, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஆனால் எளிமையான முறையிலே ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் தன்னுடைய முதல் அதிசயத்தை இந்த உலகிற்கு கடவுள் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது சொன்ன வார்த்தை, என்னுடைய நேரம் வரவில்லை. எத்தனையோ மனிதர்களுக்கு உயிர் கொடுத்த கடவுள் 33 வயதிலே தன்னுடைய உயிரை கொடுக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை, என் நேரம் வந்துவிட்டது. ஆண்டவரே, என்னுடைய இழப்பின் வழியாக நான் உம்மை மாட்சிப்படுத்துகின்றேன். ஆகவே நீரும் என்னை மாட்சிப்படுத்தும் என்ற ஒரு வேண்டுதலோடு கடவுள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். அன்புக்குரிய இறைமக்களே, பழைய ஏற்பாடிலே இந்த இறைவனுடைய மகத்துவத்தை, மாண்பை நிறைவேற்றக்கூடிய கதாபாத்திரம் யார்? இவன் எலியாவை கூப்பிடுகிறான். ஆனால் எலியாவை விட, மோயிசனை விட இவர் பெரியவர் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒருபோதும் உயர்த்தி காட்ட அவர் விரும்பவில்லை. மாறாக கழுதனையின் மேலே உடைகளை போட்டு அதற்கு அழகு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைய வாசகம் நமக்கு உணர்த்துகின்றது. ஏன் ஆண்டவர் இயேசு இந்த கழுதையை தேர்வு செய்ய வேண்டும்? சிமியோன் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதியரசர் தன்னுடைய கரங்களில் கழுதையினுடைய தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்றார் நீதிக்காக என்று 1 மக்கபேயர் புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. அந்த கழுதையை, அதன் மேல் உடையை, ஆடையை அமர்த்தி கடவுள் அழகு பார்க்கின்றார். காரணம், இந்த கழுதையினுடைய தாடை எலும்பால் நீதியை நிலைநாட்ட முடியும் என்று சொன்னால் அந்த கழுதையும் ஆண்புக்குரியது என்பதை இந்த உலகறிய அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். அன்பு இறைமக்களே, ஏன் இயேசு ஆண்டவர் கழுதையை தேர்வு செய்தார் என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளங்களில் வந்து போகலாம். யூத மரபுபடி ஒரு அரசன்
அல்லது அரசு படை வீரர்கள் கழுதையை அல்ல குதிரையை பயன்படுத்துவார்கள். ஆனால் இயேசு மேற்கொண்ட அந்த லட்சிய பயணத்திலே போருக்கான பயணமாக அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. கலகத்தை உண்டாக்குவதற்கான ஒரு பயணமாக அவர் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக அந்த பயணம் என்பது அமைதிக்கான பயணம். கழுதை என்பது அமைதியின் அடையாளம், குதிரை என்பது ஆற்றலின் அடையாளம். கலகங்களை ஏற்படுத்தி தன்னுடைய ஆற்றலால் உலகை வெற்றி கொண்ட அரசர் அல்ல, அமைதியை நிலைநாட்டி மனுக்குலம் வாழ தன்னை அர்ப்பணித்த அரசர் என்பதை ஊர் அறிய உலகறிய காட்டுகிறார் தான் தேர்வு செய்த இந்த கழுதையின் வழியாக. எனவே இந்த உலகில் மனித பயன்பாட்டிற்கு குதிரையை விட எளிய மக்கள் அதிகமாக பயன்படுத்துவது கழுதை. எளிய மக்களோடு பயணிக்கக்கூடிய விலங்கு எதுவென்று சொன்னால் அது கழுதை. எனவே கழுதை என்பது அமைதியின் அடையாளமாக, எளிமையின் அடையாளமாக இருப்பது போல ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை, தன்னுடைய எழுச்சிமிகு செயலை எளிமையின் அடையாளமாய் இருக்கும் கழுதையின் வழியாக இந்த உலகிற்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் ஏன் இந்த குருத்தோலையை தேர்வு செய்கின்றார்? ஒன்று மக்கபேயர் புத்தகத்திலே ஒரு செய்தி இருக்கிறது. யாழ்கள் இசைக்க குருத்தோலைகளை ஏந்தி யூதர்கள் கோட்டைக்குள் சென்று ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள். இந்த கோட்டைக்குள் நுழைதல் என்பது வெற்றியின் அடையாளம். எனவே இயேசு ஆண்டவர் இருக்கும் இடம் என்பது வெற்றியின் அடையாளம். ஒலிவ மர கிளைகளை விரித்து அந்த இடத்திலே குருத்தை ஏந்தி ஆண்டவர் ஓடு பயணிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இயேசுவோடு பயணிக்கக்கூடிய யாவரும் வெற்றி கோட்டையை பெறுவார் என்பதை அது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஓசானா. இன்று கூட தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து சென்றதை நாம் பாடியிருப்போம், வாசித்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். ஆண்டவரே என்னை மீட்டருளும், ஆண்டவரே எனக்கு வெற்றியை தாரும். எனவே இந்த ஓசானா கீதம் என்பது மீட்புக்கான கீதம். இது ஓசானா கீதம் என்பது வெற்றிக்கான ஒரு கீதம். இது உலகில் வாழக்கூடிய எளிய மக்கள் வெற்றி வாகை சூட வேண்டும். இந்த உலகில் வாழக்கூடிய எளிய மக்கள் விடுதலை என்னும் மீட்பு வாழ்வுக்குள் நுழைய வேண்டும். ஆகவே ஓசன்னா கீதம் என்பது இயேசு ஆண்டவருடைய பயணத்தின் ஒரு முக்கியமான அம்சமாக இருப்பதை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். அன்புக்குரிய அருமை சகோதர சகோதரிகளை, இன்று வாசிக்கப்பட்ட செய்திகளில் நீங்கள் பேசவில்லை என்று சொன்னால் கற்களே பேசும் என்ற ஒரு வார்த்தை வந்ததை நாம் கேள்விப்பட்டிருப்போம். யூத சமய தலைமை குருக்களோ பரிசேயர்களோ செல்வம் படைத்த இந்த சதுசேயர்களோ ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. இயேசுவை ஒரு தலைவராகவோ ஒரு ஆண்டவராகவோ ஏன் மதிப்புமிக்க ஒரு மனிதராக கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது ஆண்டவர் எளிய மக்களுடைய சார்பாக சொல்கிறார், நீங்கள் பேசவில்லை என்று சொன்னால் இந்த கற்கள் உங்கள் சார்பாக பேசும் என்று சொல்கிறார். உயிருள்ள மனிதர்களை உயிரற்ற நிலைக்கு தள்ளக்கூடிய ஆணவ அதிகார போக்கிலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்க,
ஒருவேளை எளியவருடைய குரல் ஒலிக்கவில்லை என்று சொன்னால், கடவுளால் படைக்கப்பட்ட உயிரற்ற கற்கள் கூட கடவுளுடைய சார்பாக சான்று பகரும் என்பதற்கு சாட்சியாக இயேசு ஆண்டவரே தன்னை முன்னிறுத்தி இருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வெற்றியின் மைந்தன், வெற்றிக்கு அடையாளமான இந்த கடவுள் எருசலேமை நோக்கி பயணிக்கின்ற பொழுது, அந்த தேவாலயத்தை காணுகின்ற பொழுது இயேசு என்ன செய்கிறார்? கண் கலங்குகிறார். இயேசுனுடைய கண்களில் கலக்கம், இதயத்தில் குமுறல். ஏனெனில் இறைவனை வழிபட வந்திருக்கக்கூடிய இந்த இடத்திலே ஆன்மீக இருள் கவி கொண்டது. மனிதனை நேசித்து அன்பு செய்யக்கூடிய மாண்பு காணாமல் போயிற்று. மனிதத்தின் மகத்துவத்திற்காக தன் உயிரை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு புனித மிகு எருசலேம் தேவாலயத்தினுடைய அழகுறு தோற்றத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையவில்லை. அவர் தேவாலயத்தினுடைய மையத்தை நோக்குகிறார். தேவாலயத்தில் வந்து போகக்கூடிய மக்களுடைய மனநிலையை பார்க்கின்றார். தேவாலயத்தினுடைய நடைமுறையை கடவுள் காண்கின்றார். உளம் குமுறுகின்றார், கண் கலங்குகின்றார். மனிதனுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய, மனிதனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய, மனிதனுடைய ஆத்துமாவையே ஆட்டி பார்க்கக்கூடிய, மனசாட்சியினுடைய மகுடமாக இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தினுடைய மனசாட்சியே இருள் கவி கொண்டிருந்தால் மனிதம் எப்படி வாழும்? மனிதம் எப்படி மகத்துவம் பெறும் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் விழிவிதுங்கி கண் கலங்கி நிற்பதாகவும் இன்றைய வாசகத்தினுடைய நிறைவு சொல்லிக் கொடுக்கின்றது. பிரியமான அன்பு இறைமக்களே, கற்றூணில் கட்டப்பட்டவராய், முள்முடி சூட்டப்பட்டவராய், கண் கலங்கியவராய், உள்ளம் குமுறியவராய் இயேசு காட்சி அளிக்கிறார் என்று சொன்னால் அது தன்னை மையப்படுத்திய நிலைப்பாட்டதற்கான அல்ல, மனுக்குலத்தினுடைய வாழ்வுக்கான நிலைப்பாட்டுக்காக இவை யாவற்றையும் தன்னுடைய நெஞ்சிலும் தன்னுடைய தோளிலும் அவர் தாங்குகின்றார். தந்தையினுடைய திருவுளத்தை விரும்பி நிறைவேற்ற துணிவோடு தன்னுடைய கால்களை முன்வைக்கின்றார். நெஞ்சுறுதியோடு சிலுவையை தன்னுடைய நெஞ்சிலே சுமக்க அவர் உறுதி எடுக்கின்றார். எனவே அன்புக்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் முழுவதும் இயேசுனுடைய பாடுகளை தியானிக்கின்ற பொழுது எம்பெருமான் இயேசு பெற்ற துன்பங்களையும் நாம் இணைந்து சிந்திக்கின்றோம், இணைந்து தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பாடுகள் நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? இந்த துன்பங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன? இயேசு தன்னை, தன் ஆவியை ஒப்பு கொடுத்து தன் உயிரை கையளிக்கின்றார். எனவே எங்கெல்லாம் கையளிப்பு நடைபெறுகிறதோ, எங்கெல்லாம் அர்ப்பணம் நிறைவேற்றப்படுகிறதோ, இயேசு சொன்னது போல என் நேரம் வந்துவிட்டது தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசு தந்தையினுடைய கரங்களில் ஆவியை ஒப்பு கொடுத்ததால் அந்த சாவோடு வாழ்வு முடிந்து போகவில்லை. இந்த சாவை தொடர்ந்து ஒரு வாழ்வு உண்டு, அது தந்தையோடு உடன்பணிக்கக்கூடிய வாழ்வு. அந்த வாழ்வில் பாடுகள் இல்லை, துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை, எல்லாம் நிறைவாக இருக்கிறது. அந்த சமூகம் அமைதியாக இருக்கிறது. காரணம், எல்லோருக்கும் எல்லாம் உண்டு என்ற நிறைவை அந்த சமூகம் இந்த உலகிற்கு கற்பிக்கின்றது. பிரியமான அன்பு இறைமக்களே, நாம் இந்த தேவாலயத்தில் வந்து போகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய உணர்வுகளில் புதுப்பிக்கப்பட வேண்டிய காரியம் எதுவெனில், இயேசு பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார்.
அதை கடந்து இழப்பிலும் அவர் வெற்றியை நிறைவை பெற்றார் என்று சொன்னால், அந்த நிறைவிலே அந்த வெற்றியிலே நாமும் பங்கெடுக்க வேண்டும் என்றால் அந்த பாதைகளை நமதாக்க வேண்டும். நம்முடைய வணக்கத்துக்குரிய புனித தேவசகாய மறைசாட்சி இயேசு ஆண்டவருடைய பாடுகளோடு தன்னுடைய பாதையை பதித்து வாழ்ந்ததால் நாம் அவரை வணங்குகிறோம், அவரை நம்புகிறோம், அவர் வழியாக வேண்டுதல்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்மைகளை பெறுகிறோம். எனவே இந்த புண்ணிய பூமியில் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவருடைய அருளை பெற சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் வெறும் வழிபாடோடு, வெறும் இறை வார்த்தை பகிர்வோடு இயேசுவனுடைய இந்த பயண பதிவுகளை சிந்திக்காமல் நம்முடைய வாழ்க்கையோடும் சிந்திப்போம். இறைவன் விரும்பக்கூடிய அமைதி இந்த உலகிற்கு இன்று மிகவும் தேவை. நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் அமைதியின்றி உலகம் தத்தளித்து கொண்டிருக்கின்ற பொழுது அமைதியின் தூதர் எளிய வாழ்வு வாழ இந்த கழுதையை தேர்வு செய்தது போல நாம் எதை தேர்வு செய்கிறோம்? கடவுளோடு இணைந்து வெறும் நன்மைகளை பெற்ற ஒரு சமூகமாக மட்டும் வாழ விரும்புகின்றோமா, வாழுகின்றோமா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஆண்டவருக்கு ஓசன்னா கீதம் பாடிய மக்களை போல வெறும் ஆண்டவரை புகழ்ந்து போற்றிக் கொண்டு வாழக்கூடிய மக்களாக மட்டும் வாழ்கின்றோமா? மூன்றாவது கேள்வி, ஆண்டவருடைய துன்பத்தை பார்த்து எருசலேம் மகளிர் மனம் வருந்தி கண்ணீர் வடித்தது போல கண்ணீரோடும் கவலையோடும் மட்டும் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றோமா? நான்காவது கேள்வி, கடவுள் அவரிடமிருந்து வந்தவன் இவன் என்றால் இவன் இவனையே காப்பாற்றி கொள்ளட்டும் என்ற எத்தள போக்கோடு இந்த சமூகத்தில் பிறரை ஏளனப்படுத்தி கொண்டு நம்முடைய வார்த்தையாலும் செயலாலும் பிறரை தூற்றக்கூடிய பணியை தொடர்ந்து கொண்டு நாம் இயேசுவோடு பயணிக்கின்றோமா? இல்லை. மார்த்தாளும் மரியாளும் பேதுருவும் அன்னை மரியாளும் உயிர்த்தார் இயேசு ஆண்டவர், அவர் எங்கே 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 என்று மனுக்குலம் அவநம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கின்ற பொழுது அவரை தேடி கண்டடைந்து உயிர்ப்புக்கு சான்று பகர தயாரிக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் இந்த உலகிலே வாழ விரும்புகின்றோமா? சிந்திப்போம். இறைவன் அருளொன்றே நமக்கு துணை, அவர் உடன் பயணிப்பதே நமக்கு பலம். அதை நினைவில் கொள்வோம், அதை வாழ்வில் கொள்வோம், அதை வாழ்விக்க இந்த பலியில் இணைவோம்.